ஏற்கனவே இந்த கட்சியை அடுத்து இன்ப நிதியிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் மேடை ஏற்றி அந்நியார் பேரணி அமர வைத்து வேடிக்கை பார்த்தார் என்றது நாமளும் பார்த்தோம். அடுத்ததாக இன்ப நிதியம் இன்று அமர வைப்பதற்கான தொடக்கம்தான் இந்த இன்ப நிதியை வைத்து எடுக்கக்கூடிய இந்த திரைப்படம். இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இந்த இன்ப நிதி ஹீரோவாக நடித்து இந்த படம் வெளிவருவதாக இப்போதைக்கு தகவல் வந்திருக்கிறது. இவங்களுக்கு பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கொட்டி கிடக்குது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இட்லி கடை படத்தை போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூலாம் பண்ணீங்க நீங்கள். இட்லி கடை திரைப்படம் செலவான காசில் 50% கூட வசூல் செய்யவில்லை. வசூல்னு நான் சொல்கிறது லாபம் இல்லை, வசூல் கலெக்ஷனே 50% கூட தொடலை. எங்கள் அண்ணெல்லாம் விளம்பரம் பண்ணார். அப்புறமா ஒரு அமைச்சர் போய் இட்லியெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு போனார், அண்ணன் விளம்பரம் பண்ணார். என்னென்னமோ செய்தும் அந்த படம் 50% ரெவென்யூ கூட ரீச் பண்ணல. இவ்வளவு ஒரு நெருக்கடி, இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு நஷ்டத்துக்கு பிறகு அடுத்த படத்தை எடுப்பதற்கு எந்த நிறுவனமாக இருந்தாலும் யோசிக்கும். ஆனால் இவர்களுக்கு அது பற்றி துளியும் கவலை இல்லை. ஏற்கனவே இந்த கட்சியை அடுத்து இன்ப நிதியிடம் ஒப்படைப்பதற்கான ஒரு